ஷோ, இது ஜானகி இல்ல, இவங்க பேர் சீதா. சீதாவா? எல்லாரும் என்ன பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ஜாலிக்கு நானும் இவங்கள பயமுறுத்தினேன். என்ன பாக்குறீங்க? இவங்கள கேரளால பார்த்துட்டு ஜானகி மாதிரி இருக்காங்கன்னு கங்கா தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. எங்களால நம்பவே முடியல. அப்பா, அப்படியே ஜானகி மாதிரியே இருக்காங்கப்பா. ஆமாடா. கை கூட ஜானகி கை மாதிரியே இருக்குப்பா. ஆமாப்பா, கண்ணும் கூட. அவங்க தான் பேய் இல்லைன்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? சாரிப்பா, உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன்ப்பா. சீதா, இது மாயா, இவனோட அத்தை பொண்ணுதான். வணக்கம். இவரு மாயாவோட அப்பா தர்மராஜ், பெரிய பொலிட்டீஷியன். வணக்கம்மா. மாப்பிள என்னையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்களேன். இவன் மூர்த்தி, மாயாவோட அண்ணன். நைஸ் டு மீட் யூ. தேவசேனை எந்திரிச்சிருப்பான், நான் போறேங்க. அப்புறம் பார்க்கலாம். இருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வெரி குட், வெரி குட். அப்படின்னா பரவாயில்ல, போங்க போங்க போங்க. சரி மாமா, சாயங்காலம் பார்க்கலாம். சரி மாப்ள. சரிங்க மாப்ள. சும்மா சொல்லக்கூடாது, அம்சமா இருக்கா. எஸ். டண்டன காடன் சொல்லு பாட்டி. ஏண்டி அருண் மாமா இருக்கும் போது இப்படி பண்ற? ஜானகி மாதிரி இருக்கிற இவளை கங்கா கூட்டிட்டு வந்திருக்கா. இவளுக்கு வேற கல்யாணம் ஆகலைங்கிறா. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுக்கு இந்த வீட்டுல என்ன வேலைன்னு தெரியலையே. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல? மா, ஒரு நிமிஷம் வாங்கோ. நான் வேம்புலியம்மன் கோயில இருந்து வரேன். அருண் இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? அவருக்கு வேம்புலியம்மன் கோயில்ல சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணாங்க, பிரசாதத்தை கொடுக்க சொன்னாங்க. யார் அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொடுத்து விட்டாங்க? யாருன்னு தெரியல, பிரசாதத்தை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னா. வாங்கிக்கோங்க. நான் வரேம்மா. யார் இதை கொடுத்து விட்டுருப்பா? ஓகேவா? நான் இப்ப கிளம்பிட்டா? மாப்ள, உள்ள வரலாமா? வாங்கத்த. என்னத்த, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல மாப்ள, வேம்புலி அம்மன் கோவில்ல இருந்து ஐயர் வந்தாரு. யாரோ உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு போனாரு. யார் என் பேர்ல அர்ச்சனை பண்ணது? கேட்ட மாப்ள, அதுக்கு பிரசாதத்தை கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அதான். வரேன். சரிங்க. என் பேர்ல யார் அர்ச்சனை பண்ணிருப்பாங்க? ஐயா, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு 2 அர்ச்சகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சரி, இதோ வரேன். சரிங்கய்யா. வா. நீங்க தான் அருணா? ஆமா. கடம்பாடி அம்மன் கோயில்ல உங்க பேர்ல சகஸ்ரநாம அர்ச்சனை நடந்திருக்கு. இந்தாங்க பிரசாதம். கோலவழி அம்மன் கோவில்ல சகஸ்ரநாம அர்ச்சனை உங்க பேர்ல நடந்திருக்கு. இந்தாங்க பிரசாதம்.
இதே மாதிரி வேம்புலி அம்மன் கோவில்ல இருந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, பொன்னியம்மன், கலசத்தம்மன், பச்சையம்மன் வரிசையா பிரசாதங்கள் வரும். எங்க வீட்ல யாரும் பண்ணல. யார் இதெல்லாம் பண்றது? உங்களுக்கு வேண்டப்பட்டவான்னு சொன்னாங்க. யார் அவங்க? பேர் தெரியல. இந்த நேரத்துல பொன்னியம்மன் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். நாங்க வர்றோங்க. சரிங்க. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல, பார்த்துட்டு வரேன். நானும் வரேங்க. சரி வா. இவளை எப்படி கரெக்ட் பண்றது? ஆஹா, கோயில் பிரசாதம். இத நான் எடுத்துட்டு போய் சீதா கிட்ட கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாவே கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வாங்கோ. இங்க யாராவது சகஸ்ரநாம பூஜை பண்ணாங்களா? ஆமா. அவங்க எங்க இருக்காங்க? அவ அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா, சுத்தி பாருங்களேன். அப்படியா? சரிங்க சாமி. ஓம் தையல் நாயகி தாயே, ஓம் தொண்டரகத்து அமரர் தோமணி, ஓம் முக்கண் சுவரின் முதல்வி, ஓம் கங்கா. ஓம் சூளாமணியே சுடரொளி, ஓம் இருள் ஒழித்து இன்பமும் ஈவாய், ஓம் ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய், ஓம் அருமறை பொருளாம் ஆதி, ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய், ஓம் அறிவினுக்கு அறிவாயானாய், ஓம் இடரை களையும் இயல்பினாய், ஓம் எரிச்சுடராய் நின்ற இறைவி. ஏய் கங்கா வா. ஐயோ, ஹாய். என்னங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். உள்ள வான்னு சொல்ல மாட்டீங்களா? சரி வாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட்டுங்க, கிரிக்கெட்டில் ஸ்டேட் பிளேயருங்க. மொத்தத்தில் சொன்னா நான் ஒரு ஆல்ரவுண்டருங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறது தப்பு இல்லையே. உங்களுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். எனக்காக நீங்க எதுக்கு அர்ச்சனைலாம் பண்ணிருக்கீங்க? உங்க மேல ஏதோ ஒரு அக்கறை நினைச்சுக்கோங்க. எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட். இவனை எப்படி இங்க இருந்து அனுப்புறதுன்னு தெரியலையே. தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா மணந்தரும் தெய்வ விடையும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும். அம்பாள் அருளால அடிப்பிரதட்சணம் நன்னா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. நல்லது. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. பேர் அருண். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம். ஓம் சக்தியே, ஓம் ஓங்கார ஆனந்தியே, ஓம் உலகநாயகியே, ஓம் இரவும் புறவானவளே, ஓம் ஓம் ஓதரியும் கைகூடலே, ஓம் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றாங்க. யாருங்க இவங்க? இவங்க தான் பைரவி.
இவங்களால தான் உங்களுக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இவங்களே நீங்க நல்லா இருக்கணும்னு எவ்வளவு உருக்கமா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியலங்க. ஓம் சக்தி தீர்காயுசா இருக்கோ. இந்தாங்க தாம்பூல தட்டை வாங்கிக்கோ. அந்த தாம்பாள தட்டை குன்றத்தூர் அரண்மனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சரி. அருணுக்காக இவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்ணிக்க நீங்களே கொடுத்துடலாமே. எனக்கு அந்த தகுதி இல்ல, தயவு செஞ்சு நீங்களே கொடுத்துருங்களேன். சரி கொடுத்துடுறேன். காலையில இருந்து ஒவ்வொரு கோயில அம்பாளுக்கு கஷ்டப்பட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு வரல. இந்த பொன்னியம்மன் கோயிலோட பூர்த்தி பண்ணிடுங்க. இந்த அம்பாள் உங்களுக்கு குறையில்லாம நிவர்த்தி பண்ணி வைப்பா. என்ன பத்தி கவலை இல்ல, அருண் நல்லா இருந்தா போதும். சரி, நான் அடுத்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போறேன். நன்னா போயிட்டு வாங்க. ஆதித்தன் நம்பளே அங்கே குபேரன். இந்தாங்க. இத்தம்மா, என்ன தம்பி இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அவுட் ஹவுஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். நீ இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்கு? என்ன எப்படி சொல்றீங்க? பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதான் வந்தேன். ஏன் பார்க்க கூடாதா? தேவசேனா இரு. என்னப்பா இது? பிரசாதம். கங்கா தேவசேனா, அப்பா வெளியே போயிட்டு வரேன். பாய். பாய் பாய் பா. பாய். ஆமா, இந்த பிரசாதம் ஹால்ல தானே இருந்தது, இது எப்படி இங்க வந்துச்சு? இவர்தான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு கொண்டு வந்தாரு. இது அங்கிள் அர்ச்சனை பண்ணது இல்ல, அப்பாவுக்கு யாரோ அர்ச்சனை பண்ணி கொடுத்து விட்டது. இதுல இருக்கிற குங்குமத்தை தான் நான் என் நெத்தியில வச்சிருக்கேன். ஹலோ, என்ன வச்சு ஸ்டேடியத்துக்கா? இதோ வந்துட்டேன், மேட்ச் இருக்கு. ஹலோ, இதோ வந்துட்டேன்டா. ரிங்கே வராம ஃபோன் பேசிட்டு போறேன் பாருமா. பையன் கொஞ்சம் சரியில்லாத பையன், அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. சரிப்பா. நீ தேவசேனாவை பார்த்துக்கம்மா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி வரேன்டா. அம்மா, என்ன? எனக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா, போலாமா? வா. அக்கா, உங்களை வருத்திக்கிட்டு எதுக்குக்கா இப்படி ஒரு வேண்டுதல்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். உன்னை விட மாட்டேன்டா. என் தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சிட்டல, நீ சாவடா. என்ன கொல்லணுங்கிற வெறியோட இருந்தவ எப்படி மாறிட்டான்னு பாக்குறியா? நேத்து உன்னை பழி வாங்குற எண்ணத்தோட இந்த கோவில்ல உட்கார்ந்திருந்தப்ப மஞ்ச பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை வந்து என் மடியில உட்கார்ந்துச்சு. உன் தங்கச்சி சாவுக்கு அருண் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அருண் உன் தங்கச்சி ஆசைப்பட்ட இடத்துல இருந்தவன். அவன் நல்லா இருந்தாதான் உன் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி ஓடி மறைஞ்சிருச்சு. ஏன் மனசுல இருக்கிற வெறி போகணும்னு அந்த பொன்னி அம்மன் குழந்தை ரூபத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்கான்னு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் என்னைக்கும் அம்மனை தான் பெருசா நினைக்கிறவ. அம்மனே வந்து சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பழி வாங்குற உணர்ச்சி சுத்தமா போயிடுச்சு. இது வரைக்கும் உனக்கு எதிரா சுத்திக்கிட்டு இருந்தனா
இனி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோவில் கோவிலா போக போறேன். என் பிரார்த்தனைய எந்த அம்மனும் நிராகரிக்காது. நீ நல்லா இருப்ப. ஒவ்வொரு நாளும் என் பிரசாதம் உன்னை தேடி வரும். சந்தோஷமா வாங்கிக்க. நான் வரேன். அக்கா நில்லுங்க. உங்க தங்கச்சி கவிதா இறந்ததுக்கு எந்த விதத்திலயும் நான் காரணம் இல்ல. நான் விரும்பினது ஜானகியை மட்டும்தான். ஆனா என்கிட்டயே சொல்லாம கவிதா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம கோழத்தனமா உயிர் விடுற அளவுக்கு அவசரப்பட்டுட்டா. உங்களை வைத்தியசாலையில பார்த்தப்பவே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டீங்க. ஆனா இப்ப அந்த அம்மனே உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நான் மாறிட்டேங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும். ஜானகி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. அவ சந்தோஷப்படுவா. ஜானகி இல்லக்கா, அவளும் கவிதா போன இடத்துக்கு போயிட்டா. என்னப்பா சொல்ற? அவ கூட வாழ கொடுத்து வைக்கல. ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு பிரசவத்துல இறந்துட்டா. அட பாவமே. எங்க ஊர்ல பிறந்ததுக்கு அவளாவது நல்லா இருந்திருக்கலாமே. சரி, விதி அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஜானகிக்கு அப்புறம் என் வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குழந்தை தேவசேனாவுக்காக கங்காவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. உனக்கு இவதான்னு இருந்திருக்கு. அதான் இவ கூட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அக்கா, எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். நான் வீட்டை விட்டு வெளியேறினவ. என்னை வீட்டுக்கு கூப்பிடாத. இல்லக்கா, நாச்சியார் கோவில் என் ஜானகி பிறந்த ஊரு. அந்த ஊரை என் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாது. நீங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல உங்க கால் பட்டே ஆகணும். இல்ல அருண், நான் இன்னும் நிறைய கோவிலுக்கு போக வேண்டியது இருக்கு. அக்கா, நீங்க சாமிக்காகவே வாழ்ந்தவங்க. நீங்க எந்த கோவிலுக்கும் போக தேவையில்லை. சாமி உங்ககிட்டயே இருக்கு. வாங்க போலாம். சரி, ரொம்ப சொல்ற. உன் பேச்ச தட்ட முடியல. உங்க வீட்டுக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. வாங்க வாங்க. உன் வீட்டுக்குள்ள எனக்கு வேண்டிய சக்கரை வந்திருக்குடா. அதை எடுக்கத்தான் நான் உன்கிட்ட திருந்தின மாதிரி நினைச்சேன். என்னாச்சுங்க? என்னன்னு பாக்குறேன். இந்த அரண்மனைக்குள்ள 3வது தடவை வரேன். முழுசா ஜெயிச்சுட்டு தான் போவேன். அக்கா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உட்காருங்க. என்ன ஆச்சு?
என்னன்னு தெரியல, எப்போ இப்படி ஆனதே இல்லை. காரை சர்வீஸ் பண்ணாததுனால இப்படி ஆகுது. நீங்க எதுவும் அபசகுணமா எடுத்துக்காதீங்க. நான் சகுனம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டு வாசல்ல தானே நிக்கிறோம், நடந்தே போயிடலாம். சரிங்க. என்னங்க, நான் அக்கா கூட்டிட்டு போறேன். சரி. உள்ள போங்க.